ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு உள்ளே வருகிறார்கள். எப்போதும் நிமிர்ந்து கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு வரக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் பார்த்தவுடன் அந்த சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், நான் அல்லாஹுவை எதிர்நோக்கி இருக்கிறேன், உங்கள் எல்லோர்களுக்கும் சாட்சியாளனாக இருக்கிறேன். ஹவுதை நான் வாக்குறுதியாக கொண்டு அந்த இடத்தை நான் இங்கிருந்து நான் பார்க்கிறேன். மனிதர்களே, நான் பயப்படவில்லை எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பை மேற்கொள்வீர்கள் என்று. நான் பயப்படுவதெல்லாம் இதற்கு பிறகு முன்னால் இருந்த சமூகம் எப்படி இந்த உலகத்திற்காக போட்டியிட்டு அழிந்ததோ அது போன்று என் சமூகமும் அழிந்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, என் தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இருப்பதையும் இந்த உலகத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அடியானுக்கு வாய்ப்பளித்தான். அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று அந்த சபையில் அல்லாஹுடைய தூதர் அறிவித்தவுடன் நபித்தோழர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அழுகிறார். அழுவது யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய அழுகை அந்த சபையில் இருந்த நபித்தோழர்கள் பார்த்து சொன்னார்கள், இந்த வயதானவருக்கு என்ன ஆனது என்று. ஆனால் பின்னால் நபித்தோழர்கள் புரிந்து கொண்டார்கள், எங்களிலேயே அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியை அறிந்தவர் யார்? அபூபக்கர் தான் என்று. தன் தோழருடைய, தன் நபியுடைய, தன்னோடு அத்துணை ஆண்டுகள் குழந்தை பருவத்திலிருந்து பயணித்த ஒரு மனிதருடைய மரண செய்தி அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே பதிய வைக்கிறார்கள் என்பதை அறிந்த அபூபக்கர் அழுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய அழுகையை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு உள்ளத்தாலும் செல்வத்தாலும் நட்பாலும் என்னை அரவணைத்துக் கொண்டவர் அபூபக்கர் தான். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் நான் முடிந்த அளவு அதற்குரிய காரியங்களை நான் செய்துவிட்டேன், அபூபக்கரை தவிர. அபூபக்கருடைய பொறுப்பை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன், அவரிடத்திலே நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். மிம்பரில் இருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் இந்த பள்ளிவாசலுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், ஆனால் ஒரு வாசல் மட்டும் இந்த உலகம் அழியும் வரை அடைக்கப்படக்கூடாது, அது அபூபக்கருடைய வாசல் என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் இருந்து கலைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதர் மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூரத்துல் முர்சலாத்துடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழ வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை.